பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்கள் ஆக்கத்தக்க இந்த வார்த்தைகள், இந்த பரிசுத்த எழுத்துக்கள் தீமோத்தேயு சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டு வந்ததினால் அவர் ரட்சிப்பிலும் விசுவாசத்திலும் ஞானத்திலும் தேவ வளர்த்தியிலும் அவர் வளர்க்கப்பட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்களையும் உம்முடைய பரிசுத்த வேதாகம வார்த்தைகள் எங்களை ஞானமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுத்தாரும். ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களையும் எங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். இந்த நேரத்தை எங்களுக்கு மகிமையான நேரமாக்கி தாரும். எங்கள் கண்களுக்கு தெரியாத இந்த வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும், தாவீதோட கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். ஏறக்குறைய ஒரு 16 மாசம் இந்த காத் பட்டணத்துல, பெலிஸ்தியர்களுடைய அரணான பட்டணம். அதுவும் அந்த காத் பட்டணத்து ஆகீஸ் என்கிற அந்த பெலிஸ்திய ராஜா தங்கியிருக்கிற அந்த ஒரு அரணான பட்டணம், ஒரு கேபிட்டல் சிட்டியை போல ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல தாவீது சவுலுக்கு பயந்து இப்போ ஒரு அடைக்கலத்தை தேடி போறார். இது தாவீது வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஒரு உச்சக்கட்ட நிலை இல்லை. இந்த நாட்கள்ல, இந்த காலத்துல தாவீது எந்த ஒரு சங்கீதத்தையும் எழுதலை, கர்த்தரை துதித்து பாடலை, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கல, அல்லது இந்த இடத்துல அவருக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் கிடைக்கல. நாம் எப்போது மனித உதவிகளை தேடுறோமோ அங்க ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் நமக்கு குறைந்து போகும். கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த பார்வை, அந்த வார்த்தை, அந்த விதமான ஒரு ஆவிக்குரிய உணர்வு அங்க மங்கி போயிடும். மனித உதவிகளை நாம் முதன்மைப்படுத்தும் போது, மனுஷர்களுடைய உதவியை தேடவே கூடாதுன்னு இல்லை, ஆண்டவர் மனித தயவுகளை நமக்கு கட்டளையிடுறாரு. மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்றாரு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாம் வாசிக்கிறோம். மனுஷருடைய உதவி நமக்கு தேவைதான். எலியாவுக்கு காக்காவுடைய உதவியே கிடைச்சது. அந்த விதவையினுடைய வீட்டிலிருந்து உதவி கிடைச்சது. அப்படி இருக்கும்போது மனித உதவிகள் நமக்கு கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற தயவு, கருணை, இரக்கம். ஆனால் அதை நம்ம ப்ரையாரிட்டி முதன்மைப்படுத்தாமல் இருக்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம்.
தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இதுதான் நம்முடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை மறுபடியும் போடக்கூடாதுன்னு தான் நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம். அந்த அஸ்திவார சத்தியத்தில் ஒன்று தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அந்த விசுவாசம் இங்க தாவீதுடைய வாழ்க்கையில சோதிக்கப்படுது. ஆனா இந்த சூழ்நிலையின் மூலமாகவும் தேவன் தாவீதை ஒரு தமக்கு சித்தமானவைகளை செய்கிற ஒரு மனுஷனாக, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக உருவாக்குறார். தீமையையும் நன்மையாக மாற்றுகிறார், மாறாவையும் அவர் மதுரமாக மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இங்க தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு நெகட்டிவான ஒரு சைடை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை முதன்மைப்படுத்தாம அவர் மனித உதவிகளை தேடுற ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போறார். தொடர்ந்து வனாந்திர வாழ்க்கை, கெபி, காடு, தனிமை, போதுமான அளவு உணவு இல்லை, பராமரிக்க வேண்டிய 600 குடும்பங்கள் இருக்கிறாங்க, 600 போர் வீரர்கள், அவங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, அவருடைய 2 மனைவிகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே 22வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 22ல் அவர் மோவாப்புக்கு போய் அங்க அவருடைய தாயையும் தகப்பனையும் வயதான காலத்துல மோவாப்பிய ராஜாவினிடத்துல அடைக்கலமா விட்டுட்டு வந்துட்டார். 1 சாமுவேல் 22:3. அவர் மோவாப்பின் ராஜாவை தாவீது பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் அப்படின்னு சொல்லி 22வது அதிகாரத்திலேயே அவர் அவருடைய பெற்றோரை சவுலுடைய கைக்கு தப்பி வயதான காலத்துல அவங்க பெத்லெஹேம்ல அங்க சொந்த வீட்டில் இல்லாதபடிக்கு இங்க பூர்வீக பூமிக்கு அவங்க போயிருக்கிறாங்க. 5வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு காத் தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது என்ன? மோவாப் பட்டணத்தில் இருக்காதபடிக்கு நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்பதுதான் காத் தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் தாவீதுக்கு வழிநடத்தின ஒரு பாதை. மோவாப்ல போய் அடைக்கலமா இருக்க வேண்டாம், சவுலுக்கு பயந்து அங்க போக வேண்டாம், இங்க யூதா தேசத்திற்குள்ள வர சொல்லிதான் கர்த்தர் தாவீதை ஏற்கனவே காத்து தீர்க்கதரிசியின் மூலமா வழிநடத்தி இருந்தார். அதற்கு கீழ்ப்படிந்து தாவீது யூதா தேசத்திற்கு அந்த நேரத்தில் புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே தங்கியிருந்தார், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து. ஆனா தொடர்ந்து 24வது அதிகாரத்திலையும் 26வது அதிகாரத்திலையும் மனுஷர்களுடைய சூழ்ச்சி, சீப் வனாந்திரத்தில் இருக்கிற சீப் ஊராருடைய அந்த அவங்க தவறான செய்தியை சொல்லி தாவீதை காட்டி கொடுத்து, தாவீதுக்கு விரோதமாக சொந்த கோத்திரத்து யூதா கோத்திரத்து மக்களே அங்க சவுல் கிட்ட போய் கோல் மூட்டினதுனால இந்த 26வது அதிகாரத்துல மறுபடியும் சவுல் தாவீதை தேடி வர்றார். சவுல் தாவீதை தேடி வரும்போதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருந்த தாவீது இப்போ இந்த 27வது அதிகாரம் வரும்போது ஏறக்குறைய 7வது வருஷத்துக்கிட்ட வந்துடுறாரு. ஏறக்குறைய மொத்தம் ஒரு 10 வருஷம் அவர் இந்த சவுலுக்கு பயந்து, ஒரு இங்கிலீஷ்ல எக்ஸைல்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு ஒரு அகதியை போல எப்படி சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இஸ்ரவேல் மக்கள் பின்னாட்கள்ல போனாங்களோ அதுபோல இங்க ஒரு ஒரு 10 வருஷம் தாவீது வனாந்திரங்கள்ல அவர் அலைந்து திரியிறாரு. ஆனா இந்த ஒரு 7வது வருஷத்துக்கிட்ட அவர் வரும்போது, 7 வருஷ முடிவுல இவ்வளவு நாள் சவுலுக்கு தப்பி கர்த்தருடைய வழிநடத்தலின்படி அவர் ஆசாரியர்களுடைய ஏபோத்தை கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து காத்து தீர்க்கதரிசியின் மூலமாக திரும்பவும் யூதா தேசத்துக்குள்ள இருந்த தாவீது இப்போ இன்னும் ஒரு 3 வருஷம் தான். அந்த 3 வருஷத்துல அவர் எப்ரோன்ல ராஜாவாக அவர் பதவி ஏற்க போறார். அது தாவீதுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. முக்கால்வாசி 7 வருஷம் இப்படி இருந்துட்டவர் இன்னும் ஒரு 3 வருஷம் பொறுத்து இருந்தா அவர் இந்த தவறு செய்திருக்க மாட்டார். நாமும் நிறைய நேரத்துல ஏறக்குறைய ஒரு முக்கால்வாசி வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு கடைசி ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது என்ற இடத்துலதான் நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க. அதனாலதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல நல்லா இருந்திருப்பாங்க, பாதியில நல்லா இருந்திருப்பாங்க,
இந்த நாட்கள்ல தாவீது ஒரு 3 வருஷ கடைசி காலத்துல இடறிட்டது போல, அது கொஞ்சம் கிட்ட இருக்கிற நேரத்துல இந்த தவறு செய்தது போல நாமும் நிறைய நேரத்துல முழுமையா முடிவு பொருந்து நிலைத்திருக்கிறதுக்கு தான் நாம பிரயாசப்படணும். அந்த வயசான காலத்துல அல்லது கடைசி நேரத்துல ஊழியத்தை நிறைவு செய்யற நேரத்துல பல பேர் இடறி போயிடுறாங்க, நிலைக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷர்களை நம்புவது, மனித பலத்தை, பணத்தை நம்புறதுனாலதான் பல ஸ்தாபனங்கள், சபைகள், தனி மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடர்றாங்க. இங்க இந்த இடத்துல தாவீதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, 16 வருஷம் அவர் போய் பெலிஸ்திய நாட்டுல 600 குடும்பங்களோடு 2 மனைவிகளோடு போய் அடைக்கலத்துக்கு போறாரு. பெலிஸ்தியன்ட்டே போறாரு. பெலிஸ்தியன்ட்ட போய் என்ன கேட்கிறாரு? 5வது வசனத்துல 1 சாமுவேல் 27:5 உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால், ஒரு பெலிஸ்தியன்ட்ட போய் தயை கேட்கிறார். அடுத்து அங்க என்ன சொல்றாருன்னா, அதே 5வது வசனத்துல உம்முடைய அடியான் உம்மோட கூட அங்க ஏதாவது ஒரு நாட்டில் உள்ள ஒரு ஊர்ல ஒரு இடத்துல நான் தங்கணும்னு சொல்லி பெலிஸ்தியனுக்கு முன்பாக தன்னை ஒரு அடியான், ஒரு சர்வெண்ட் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுல ஒரு தரம் குறைந்த நிலையில தாவீது இந்த இடத்துல அவரு காணப்படுறார். ஸோ எப்போ நாம கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய வழிநடத்துதலையும் நாம் அறியலையோ, மத்திய 7 பரமண்டல ஜபத்தினுடைய முதல் அந்த குறிப்புகள்லயே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முக்கியம் என்னன்னா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். அந்த கர்த்தருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? ரோமர் 8:14 நாம் வாசிக்கிறபடி தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படும் போதுதான் கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஸோ தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதல், தேவ மனிதர்கள் மூலமாக, தெய்வீக ஆலோசனைகளின் மூலமாக ஒரு மனுஷன் வழிநடத்தப்படும் போது, ஒரு மனுஷி வழிநடத்தப்படும் போது தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். காத்திருந்து பொறுத்திருந்து தேவ சித்தத்தை நாம் கற்று புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல தாவீது அங்க ஒரு தவறு செய்யறார். அதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? சங்கீதம் 32வது அதிகாரத்துல தாவீது எப்படி நடந்துடுறாருன்னா, இந்த இடத்துல 9வது வசனம், சங்கீதம் 32:9 வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். தாவீது இந்த இடத்துல ஒரு குதிரை மாதிரி செயல்பட்டுறாரு, அவசரப்பட்டு செயல்படுறாரு. இந்த 2 மிருகமும் ஒண்ணுக்கொன்னு எதிரடையான ஒரு சுபாவம். குதிரை ரொம்ப வேகமா செயல்படும், அவசரமா செயல்படும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். கழுதை அதை நாம புஷ் பண்ணணும், அதை பின்னால இருந்து அதை நாம அதை ட்ரெயின் அப் பண்ணணும். ஏன்னா பீலையாம் ஒரு கழுதை மேலதான் உட்காந்துட்டு போனார். ஸோ பீலையாம் வளர்த்த கழுதை, அது பல வருஷம் அதை ட்ரெயின் பண்ணாதான் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ கழுதை மாதிரி பல வருடங்கள் கழித்து பலவிதமான அதுக்கு பிரெஞ்சில் ட்ரெஸ்ஸாஜ்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கஸ்ல சிங்கம், புலி, கரடிலாம் எப்படி ட்ரெஸ்ஸே பண்ணுவாங்க, அது ரொம்ப நெகட்டிவான ஒரு வேர்டு. அது போல அதை ட்ரெஸ்ஸே பண்ணி அதை பழக்கப்படுத்தி அப்படிதான் ஒரு கழுதையை அதை உபயோகப்படுத்த முடியும். குதிரைன்றதும் அதனுடைய வீரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தாவீது அவர் ஒரு குதிரை மாதிரி செயல்பட்டுறாரு. இதெல்லாம் அவர் எழுதின பாட்டு தான். மஸ்கில் சங்கீதத்துல 32வது சங்கீதத்துல தாவீது தான் எழுதியிருக்கிறார். ஏன்னா அவருடைய அனுபவம். 8வது வசனத்துல அந்த உண்மையான கர்த்தருடைய வழிநடத்துதல் அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதாவது இங்க ஒரு பேரண்ட் சில்ட்ரன், ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை போலதான் கர்த்தர் நம்மளை வழிநடத்த விரும்புறாரே ஒழிய, ஒரு மிருகத்தை நடத்துறது போல, குதிரையை போல, ஒரு கழுதையை போல ஆண்டவர் நம்மளை நடத்த விரும்பல. ஒரு மிருகத்தை ட்ரீட் பண்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை ட்ரீட் பண்ண விரும்பல. பிள்ளையை போல, சுதந்திரவாளியை போல, புத்திரர்களை போல வழிநடத்த ஆண்டவர் நம்மளை அந்த உறவு வைத்துக்கொள்ளதான் விரும்புறாரு. ஆனா இங்க தாவீதுக்கு அந்த விதமான ஒரு அன்பான ஒரு இன்டிமெசி, ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இல்லாததை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி அபிகாயில், சவுல், யோனத்தான், சாமுவேல், கர்த்தருடைய ஆவியானவரும் கூட தாவீதுக்கு பல முறை உறுதிப்படுத்தின ஒரு விஷயம் என்னது? 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 25ல அபிகாயில் அங்க 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க அபிகாயில் மூலமாக
உறுதி செய்யப்படுது. நிச்சயமாய் நிலையான வீட்டை கர்த்தர் என் ஆண்டவருக்கு கட்டுவார். 28வது வசனத்துல அபிகாயில் வாயிலிருந்து வருது, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே அப்படின்னு சொல்லி, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. 29வது வசனத்திலையும் ரொம்ப விளக்கமா அபிகாயில் மூலமாக கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு. நிச்சயமா ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டுவாரு, பயப்பட வேண்டியதில்லை, உயிர் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அபிகாயில் மூலமாக சொல்லப்பட்டது. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனத்துல சவுல் மூலமாக சொல்லப்பட்டது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று சவுல் வாயினாலேயே சொல்லப்பட்டது. 24வது அதிகாரம் 20வது வசனத்துல அந்த என்கேதி கெபியில சவுல் சொல்றாரு, 1 சாமுவேல் 24:20, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். சவுல் ஆசீர்வதிக்கிறது இல்லாம நிச்சயமா நீ ராஜாவாய் இருப்பன்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 23:16 17வது வசனத்துல யோனத்தான் அங்க காட்டுல வந்து தாவீதை சந்திக்கும் போது யோனத்தான்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 23:16-17, சவுலின் குமாரனாக யோனத்தான் காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகி சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகி சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். யோனத்தான் மூலமாகவும் சொல்லப்பட்டிருந்தது. சாமுவேல் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல வீட்டிலேயே வந்து 12வது வசனத்துல கர்த்தர் சொன்னபடி 1 சாமுவேல் 16:12 அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை பார்த்து, இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 13ல சாமுவேல் அப்பொழுது தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கிறார். அபிகாயில், யோனத்தான், சவுலே வாயினால ஆண்டவர் தான் இதெல்லாம். காத்து தீர்க்கதரிசி மூலமாக மட்டும் கர்த்தர் பேச மாட்டாரு, எதிரி மூலமாகவும் கர்த்தர் பேசுவார், அல்லது பொது ஜனங்கள் மூலமாக, பொதுமக்கள் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார். அபிகாயில் போல நம்மை நேசிக்கிற, நமக்காக ஜெபிக்கிற, நம்மை வாழ்த்துற, நம்மை ஆசீர்வதிக்கிற யோனத்தான் போன்றவர்களோடும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் ஒரு ஊழியர் மூலமாக மட்டும்தான் நம்மோடு பேசுவார்னு இல்லை, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக மட்டும்தான் பேசுவார்னு இல்லை, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தான் பேசுவார்னு இல்லை. சவுலின் மூலமாக கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அபிகாயில் மூலமாக கர்த்தர் அதை மறுபடியும் மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்கன்றத அந்த ஆவிக்குரிய பார்வையை தாவீதுக்குள்ள கொடுத்தார். யோனத்தான் மூலமாக சொன்னார். இது இல்லாம அபிஷேகம் இருந்தது தாவீதோடு. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்தார். அது இல்லாம சாமுவேல் தாவீதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவிக்குரிய பயிற்சியும் சொல்லி கொடுத்திருந்தார். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 18வது வசனத்துல தாவீது சவுலுக்கு தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போகும்போது அங்க சாமுவேல் தாவீத நாயோதிலே கொண்டு போய் அங்க வைத்திருந்தார். அந்த நாயோத்துல தான் அங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தாங்க. அங்க சாமுவேல் தீர்க்க தரிசன ஊழியத்தை வாலிபர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் அவங்களை பயிற்சிவித்து தீர்க்கதரிசிகளாக அவங்க இருப்பதற்கு கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை புகழ்ந்து பாட, சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற, ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு கலையை, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை தனிமையா மட்டுமே ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்த தாவீதை தன்னை போல பேர் தெரியாத எத்தனையோ பேர் கர்த்தரை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களோடு சேர்ந்து கொள்ளுகிற அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அல்லது கர்த்தரை துதிக்கிற துதி, இதெல்லாம் இங்கதான் தாவீதுக்கு சாமுவேல் மூலமாக வெறும் அபிஷேகம் மட்டும் கிடைக்கல, தீர்க்கதரிசிகளுடைய அந்த ஐக்கியமும் அல்லது கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த பழக்கத்தையும் சாமுவேல் தாவீதுக்கு நாயோத்தில பழக்குவித்து கற்றுக் கொடுத்து கண்கூடாக அவர் பார்த்தாரு. சவுல் அனுப்பின ஆட்கள், சவுலும் கூட எப்படி அங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து, இதெல்லாம் அவருக்கு நாயோதில அவருக்கு கிடைத்த அனுபவங்கள். இவ்வளவு அனுபவங்கள் கிடைத்திருந்தும் தாவீது இங்க அந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்தினால அவர் பெலிஸ்தியனாகி ஆகீசின் இடத்துல
சவுளுடைய கைக்கு தப்பி ஓடுறாரு. நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நமக்கு எத்தனையோ முறை ஆண்டவர் நமக்கு வேத வசனத்தின் மூலமாக பேசியிருக்கலாம், ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு பலப்படுத்தி இருக்கலாம். உள்ளான மனுஷிய நம்மை விரோதிக்கிறவர் மூலமாகவே ஆண்டவர் நமக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை அவங்க வாயிலிருந்து வரும்படிக்கு எதிர்மறையான சூழ்நிலையும் சாதகமான சூழ்நிலையாக கர்த்தர் மாற்றி தந்திருக்கலாம். அற்புதங்கள் செய்திருக்கலாம். தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதித்து துதித்து இருக்கலாம். நாயோத்தில் இருந்த தாவீதினுடைய அனுபவத்தை போல. இத்தனையும் இருந்தும் கூட ஒரு தாவீது கர்த்தரோடு இல்லாம அவர் ஒரு மனித தயவையும் ஒரு பெலிஸ்தியனுடைய தயவையும், பெலிஸ்தியன்ட்ட போய் உமது அடியான் எனக்கு நீ தயவு செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிற நிலைக்கு ஒரு மனுஷன் மாற முடியுமானால், இன்னைக்கு நாமும் எத்தனையா அந்த மாதிரி நம்ம மாறிட முடியும். ஒரு கல்யாணம்னு வரும்போது, பிள்ளைங்க கல்யாணம் வரும்போது, ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வரும்போது, ஒரு காரியம் செய்யும்போது, ஒரு மாற்றம் ஏற்படும் போது, அந்த நேரத்தில் நாம் அவசரப்படுறோம், பதட்டப்படுறோம், எதையாவது நம்ம செஞ்சிடணும்னு பார்க்குறோம். அங்கே தான் நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோமா, இல்லை நம்ம மனுஷர்களை நம்ம நம்பிடுறோமா அப்படின்றது அங்கே ஒரு பெரிய ஒரு சோதனையாக, நமக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 13 தாவீதினுடைய மனநிலையும் சங்கீதம் 27 தாவீதினுடைய மனநிலையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். சங்கீதம் 13 தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 13 முதல் 2 வசனங்கள்ல எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்றாரு. எது வரைக்கும், எது வரைக்கும், எது வரைக்கும்னு அந்த 2 வசனத்துல சொல்றாரு. சங்கீதம் 13 1, 2 கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். முடிக்கும் போது கடைசி வரியில சொல்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் நன்மை செய்கிற வரைக்கும் தாவீதினுடைய இருதயத்துல எது வரைக்கும், ஹவு லாங், when is that day, எப்போது அந்த நாள் வரும், எப்போது எனக்கு இது நான் கேட்டது கிடைக்கும் என்கிற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு 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 தேடல். எப்போ அவங்க சமாதானம் ஆவாங்க, எப்போதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும், இந்த உபத்திரவத்திலிருந்து இந்த பாடிலிருந்து நான் எப்போதான் வெளியே வருவேன், இந்த சரீர பலவீனத்திலிருந்து, இந்த உறவுகளால் வருகிற பிரச்சனைகள் இருந்து எப்போது, எது வரைக்கும், எது வரைக்கும். இது சங்கீதம் 13 அவருடைய துவக்க பாடலே அதுதான். இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாங்களே, பாடுறாங்களே, திரும்ப திரும்ப பாடுங்க, அவசர அவசரமா பாடுங்க, வேக வேகமா பாடுங்கன்னு சொல்றாங்களே. அந்த மாதிரி சங்கீதம் 13 தாவீது பதட்டத்துல வேக வேகமா திரும்ப திரும்ப எது வரைக்கும், எது வரைக்கும், எது வரைக்கும், இதைதான் அவர் திரும்ப திரும்ப முதல் 2 வரியிலேயே அப்படிதான் பாடிட்டு இருந்திருக்கிறாரு. மியூசிஷியன்ஸே கேட்டிருப்பாங்க, எது வரைக்கும் எது வரைக்கும் சொல்லிட்டு இருப்பீங்க தாவீதுன்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க தாவீதினுடைய இருதயம் அது ஒரு ஜபமாக பாடுறாரு. ஆனா அந்த பாட்டுல அந்த ரெப்படிஷன், திரும்ப திரும்ப சொல்ற அந்த சொற்கள் அவருடைய மனதினுடைய பதட்டத்தையும் அங்கலாய்ப்பையும் ஜபமாக இங்க இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்தது போல தாவீது இந்த 13வது சங்கீதத்தை எழுதும் போது அவருடைய இருதயத்தினுடைய உணர்வுகளை பார்க்க முடியுது. ஆனா அதே 27வது அதிகாரத்துல தாவீதினுடைய அந்த ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தைகளை பார்க்க முடியுது. சங்கீதம் 27 முதல் 3 வசனங்கள். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். எப்படி தாவீது இப்படி எழுதினாரு? 13வது சங்கீதத்தை அப்படி எழுதின மனுஷன் 27வது சங்கீதத்தை எப்படி இப்படி எழுதினாருன்னா, இதுதான் நீங்களும் நானும். அப்படி இருந்த மனுஷன் எப்படி இப்படி ஆனாருன்னா அது ஆக முடியும். அதுக்கு தாவீது இருக்கிறாரு. எல்லாம் காலம் எடுக்கும், பொறுத்து இருக்கணும். பனி பேஞ்சு கடல் நிரம்ப போறது கிடையாது. அதனால பாடுகளால பிரச்சனைகளால ஒரு மனுஷன் ஒரு சூழ்நிலையில நம்ம துவழுறோம், அழுகுறோம், கண்ணீர் வருது, கவலை வருது, பயம், திகில் வருது, வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்துச்சுன்னு 2 கொரிந்தியர் 7 பவுல் சொல்ற மாதிரி, அவரே ஆனானப்பட்ட பவுலே உள்ள பயங்கள் இருந்துச்சுன்ற 2 கொரிந்தியர் 7. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாம பதட்டப்படும் போது ஆண்டவரை நோக்கி எது வரைக்கும் தனிமையில நாம புலம்பினாலும் ஜெபித்தாலும் சங்கீதம் 27 நம்ம வாழ்க்கையில நிச்சயம் ஒரு நாள் வரும். அப்பொழுது
கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவங்களே இடறி விழுவாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாக அல்லது என்மேல் யுத்தம் எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது, நான் இதிலே நம்பிக்கையா இருப்பேன் என்கிற அந்த ஒரு வளர்ச்சி, அந்த ஒரு திரும்ப இப்ப எப்படி மரம்லாம் துளிர் விடுது, இலையெல்லாம் உதிர்ந்து போய் குச்சி குச்சா இருந்தது, இப்ப திரும்பவும் துளிர் விடுது. அது போல எப்படி 4 காலங்கள் இருக்குதோ அது போல ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் 4 சீசன்ஸ் இருக்குது. வேறு கீழே இருக்கும், ஆனா திடீர்னு இலை உதிர் காலம், திடீர்னு ஒரு துளிர் விடுகிற அனுபவம் வரும். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஸோ அந்த ஒரு நீடூழி காலம் அல்லது ஒரு ஒரு நீண்ட காலம் இலை உதிராமல் இருக்கிறது அப்படின்னா அந்த ஒரு ஒரு ஆரோக்கியமா உள்ளுக்குள்ள மட்டும் இல்லை, இன்வர்ட்லி மட்டும் இல்லை, அவுட்வர்ட்லி உள்ள ஒரு வேறு பகுதி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இலையெல்லாம் உதிர்ந்து போய் வெளியில பார்க்கறதுக்கு சோகமா இருக்கிற மாதிரி இல்லாம வெளியிலையும் இலை உதிராமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை வேணும்னா அதுக்கு ஒரே சிம்பிள் வழி. உங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுதுன்னு கொலோசியர் 3 நாம் வாசிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள தாவீது வளர்ந்து வரத சங்கீதம் 13க்கும் சங்கீதம் 27க்கும் உள்ள வித்தியாசத்துல நாம் பார்க்க முடியும். ரோமர் 5வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இந்த பாடுகள், இது போல நெருக்கங்கள் நமக்குள்ள என்னத்தை தருது? ரோமர் 5வது அதிகாரம் வசனங்கள் 3-4. உபத்திரவம் நமக்குள்ள பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை நமக்குள் நல்ல குணத்தை, பரீட்சையை, நல்ல அந்த அடாப்டிவ் பிஹேவியர், ஆங்கிலத்தில் பிரெஞ்சில் la vertu éprouvée, கத்தோலிக்க தமிழ் பைபிள்ல தகைமை இயல்புன்னு எழுதியிருக்கு. அந்த குணத்தை நமக்குள் உண்டாக்குகிறது. பரீட்சை நமக்குள் நம்பிக்கையை, ஹோப், எஸ்பெரான்ஸை உண்டாக்கு. ஸோ இந்த உபத்திரவங்கள், துன்பங்கள் தான் நமக்குள்ள பொறுமை என்கிற மன உறுதியை நமக்குள் கற்றுத்தருகிறது. பாடுகள், நெருக்கங்கள், பலவீனங்கள் சரீரத்தில் மனதளவில் வரும்போது அங்கே அந்த பொறுமையாக காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சகிப்புத்தன்மை, அந்த மன உறுதி, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. களிமண் போல அப்படியே நம்ம இறுக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அந்த பொறுமை தான் நமக்குள்ள நல்ல ஒரு அடாப்டிவ் பிஹேவியர், நல்ல ஒரு கேரக்டர்ஸை, ஒரு மோல்டட் பர்சனா, ஒரு கைண்ட் பர்சனா, அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சனா. ஓகே, முன்ன நான் அப்படி முன் கோபமாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் பின் கோபமாக இருக்கிறேன், லேட்டாக கோவப்படுறேன், அதனால தான் கோவப்படுறதுக்கு தாமதப்படுறோம். இதெல்லாம் எப்படி வருது? த்ரூ இந்த டிட்ரெஸ், உபத்திரவம், அந்த பெர்செவரன்ஸ், அந்த பொறுமை, அதுதான் நமக்குள்ள கேரக்டர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம நம்பிக்கை, அங்கே ஒரு ஹோப், அங்கே ஒரு நல்ல ஒரு எஸ்பெரான்ஸ் நமக்குள்ள உருவாகுது. எபிரேயர் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தாவீதுக்கு விசுவாசம் அங்கே குறையுது. தாவீதுக்கு அங்கே பயம் உள்ள இருக்குது. ஒரு டெக்குராஜிவான, ஒரு டிஸ்கரேஜ்மெண்டான நிலையில, ஒரு ஊக்கமின்மையான நிலையில இருக்கிறாரு. நம்பிக்கை இல்லை, பொறுமை இன்மையா இருக்கிறாரு. ஆனா விசுவாசம் இருக்கும்போது, ஓகே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்லும்போது அங்க கூட என்ன இருக்கணும்? எபிரேயர் 6வது அதிகாரம் வசனங்கள் 11-12 வாசிக்கிறோம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். வெறும் விசுவாசம் மட்டும் இருக்கக்கூடாது, அங்க நீடிய பொறுமை அது நமக்குள்ள உருவாகணும். ஆவியின் கனியில அந்த நீடிய பொறுமை ஒரு ஆவியானவர் நமக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கனி. எபிரேயர் 12 நாம் வாசிக்கிறோம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட கூட ஓடணும். அந்த நிதானம், அந்த நீடிய பொறுமை, அந்த விசுவாசத்தோடு அங்க சேரும் போதுதான் நாம சுதந்திரித்து கொள்ள வேண்டியவர்களை சுதந்திரிக்க முடியும். நாம ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு இருள் சூழ்ந்திருக்கு, அங்க இன்னும் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு முடிவு நமக்கு கிடைக்கல. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? அமைதியா, பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு, விசுவாசம் இருக்குது, ஆனா இன்னும் விரும்பினது கிடைக்கல, வெகுநாள் காத்திருக்குது, மனதை இழைக்க பண்ணுது. ஆனாலும் அந்த பொறுமை அந்த பாடுகள்ல தான் அந்த பொறுமையை, அந்த சாந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இதெல்லாம் தாவீதுக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரு பாடம்.
ஓகே, புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல இந்த சூழ்நிலை நம்ம எப்படி பார்க்க போறோம்? தாவீதுக்கு நெருக்கம் பலமுறை அபிகாயில், யோனத்தான், சவுல் மூலமாக சொல்லப்பட்டிருந்தது. அங்க ஏற்கனவே அவர் சாமுவேலோடு அங்க தீர்க்கதரிசிகளோடு கூட அவர் துதிக்க ஆராதிக்க பழகி இருந்தார். கர்த்தருடைய வல்லமையை நேரடியா பார்த்தாரு. சவுல் வஸ்திரங்கள்லாம் விலகி தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே பார்த்தாரு. அப்படி இருந்த மனுஷனும் ஆவிக்குரிய அனுபவங்கள், அந்த மவுண்டைன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மறுரூப மலையில கிடைத்த அனுபவங்கள் போல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது. ஆனா அவரே அங்க ஒரு பெலிஸ்தியன்ட்ட போய் அடைக்கலத்துக்கு போற ஒரு நிலைமை வருதுன்ற இந்த 1 சாமுவேல் 27 புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல பார்க்கும்போது நமக்கு வருகிற நெருக்கங்கள்ல, பாடுகள்ல ஓகே பொறுமையா இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். ஆனா அது இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாடுகள் நேரத்துல, நாமும் நெருக்கங்கள்ல என்ன செய்யணும்? நான் கற்றுக்கொண்டதை நான் பகிர்ந்து கொள்றேன். யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள். அப்படி அவருடைய ஆத்துமா கலங்கி இருக்கும்போது அவர் என்ன குறிக்கோளோடு இருந்தார்னா 28வது வசனம், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே அந்த பிதாவினுடைய மகிமையை தேடுகிறவரா இருந்தார். நெருக்கத்துல அவருடைய ஆத்துமா கலங்கி இருக்கும்போது, அவருடைய மனவேதனையில சிலுவை கிட்ட நெருங்கும் போது, அதாவது மரிக்க போறோமேன்ற பயம் இல்ல, பாவத்தை சுமப்பதினால் பிதாவை விட்டு அவர் அங்க பிரிய போறார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் அந்த பிதாவோடு அவருக்கு கடந்த கால நித்தியத்திலிருந்து இருந்த அந்த பிரியாத உறவு மனுஷர்களுடைய பாவத்தை சுமப்பதினால் அங்க பிரிய போறார். அந்த வேதனை தான் அந்த ஆவிக்குரிய வேதனை, அந்த ஸ்பிரிச்சுவல் ஆகனி. அந்த வேதனையினால அவருடைய ஆத்துமா அங்க கலங்குது. இந்த பாத்திரத்தை நான் குடிச்சுதான் ஆகணுமா, செத்துதான் ஆகணுமான்றதுக்காக கிடையாது, நான் பிதாவை விட்டு பிரிந்துதான் ஆகணுமா, இந்த பாவத்தை சுமப்பதற்கு, மனுஷர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு நான் இப்படி பிதாவை விட்டு பிரிந்துதான் ஆகணுமான்னு அவர் வேதனைப்படும் போது அவருடைய இருதயத்தில் இருந்தது என்ன? பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். பாடுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது நாம பெலிஸ்திய ஆகிஸ் ராஜாவை தேடி போறோமா, அல்லது டிப்ரெஷன்ல நாம ஊக்கமின்மையோடு, டிஸ்கரேஜ்மெண்டோடு, நம்பிக்கையை இழந்து, நம்ம பதட்டத்தோடு, அவிசுவாசத்தோடு, நம்பிக்கை இல்லாமல் உள்ள பயத்தோடு இருக்கிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவை போல அந்த நெருக்கத்துல பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இவங்க இப்படி பேசுறாங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த சரீர பலவீன வியாதி இருக்கு, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பண தேவைகள் நெருக்கம் இருக்கு, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியா இல்லாதபடிக்கு வேதனையா துக்கமா இருக்குது, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்படி அடுக்கிக்கிட்டே போனோம்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன? உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஒரு ஏக்கம் இதுதான் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தது. ஆனா தாவீது என்ன பண்ணாருன்னா, அவர் தன்னுடைய பாதுகாப்பு, தன்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக அவர் முதலிடம் கொடுத்தார். அதனாலதான் அவர் பெலிஸ்திய ராஜாவை தேடி போயிட்டார். நாம் இந்த விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு 2 வசனத்தை புதிய ஏற்பாட்டில் நாம சேர்த்து வாசிக்கும் போது, தெரிந்த வசனங்கள், ஆனா இது சேர்த்து இப்படி வாசிக்கும் போது நமக்கு அது ரொம்ப உற்சாகமா இருக்கும். மார்க் 9வது அதிகாரம். மார்க் 9வது அதிகாரத்துல ஒரு தகப்பன் அவருடைய பிள்ளைய கொண்டு சீஷர்கிட்ட சுகமாக்கும்படி கேட்டுக்குவார். ஆனால் அவங்களால முடியாது, அவங்க அந்த டைம்ல அதை சுகமாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய விசுவாசம் வளர்ந்துடல. அப்போ அந்த தகப்பன் இயேசுவை நோக்கி என்ன கேட்கிறாரு? மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன் 24, மார்க் 9:24, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். இந்த நாளின் இந்த தியானத்துல நமக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆனா அதே நேரத்துல உள்ள அவிசுவாசமும் கொஞ்சம் அப்படி அப்பப்போ போகுது. இது நடக்குமா? ஆண்டவர் இதை செஞ்சிருவாரா? இந்த டைமுக்குள்ள செஞ்சிருவாரா? எப்ப செய்வார்? எது வரைக்கும்? இந்த எத்தனையோ நம்மளுடைய பர்சனலான பல காரியத்துக்கு
இந்த மார்க் 9:24 அந்த தகப்பன் கண்ணீரோடு சத்தமிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னது போல, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்கிற ஒரு ஜெபத்தை நாம ஜெபிக்க போறோம். அதே நேரத்துல அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் அவங்க எப்படி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாங்க பாருங்க. லூக்கா 17:5 லூக்கா 17:5 அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, அல்லது ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவங்க, நான் அவிசுவாசம் நீங்கும்படிலாம் நான் கேட்க மாட்டேன், விசுவாசம் இருக்குது, ஆனா என்ன கேட்கணும், அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்குள்ள அவிசுவாசமும் இருக்குது அப்படின்றவங்க மார்க் 9:24 போயிடலாம். அவிசுவாசம்லாம் எனக்குள்ள இல்லை, நிச்சயம் கர்த்தர் செய்வார், நான் நம்புறேன். ஏன்னா 1 யோவான் 3:22 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா, யோவான் சுவிசேஷத்துல. 1 யோவான்ல நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். கேட்கறதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருவாரு, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன், செய்வேன், பிதாவுக்கு சித்தமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடுவதில்லை. அப்ப இங்க பாயிண்ட் என்னன்னா, கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாரு, அவர் அலாவுதீன் அற்புத விளக்கு, சொரண்டுனா தேய்ச்சா உடனே நடந்துரும் அப்படின்ற ஒரு நீட் பேஸ்டு காஸ்பல் இல்லை, தேவையை அடிப்படையை கொண்ட நற்செய்தியை நம்ம இங்க சொல்லக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் நம்ம எல்லாரை பார்க்கிலும் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். 1 யோவான்ல அழகா அது விளக்கமா சொல்லியிருக்கு, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா அடிப்படை என்ன, அதனுடைய நிபந்தனை என்ன, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த விசுவாசம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் கேட்டுக்கொண்டது போல லூக்கா 17:5 எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், அல்லது இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். அந்த தகப்பன் கேட்டது ஹெல்ப் மை அன்பிலீஃப், என்னுடைய அவிசுவாசத்திற்கு எனக்கு உதவி செய்யுங்க, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. ஆனால் ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் கேட்டது இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம், விசுவாசத்தை இன்னும் ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்க போறோமா, அல்லது என்னுடைய அவிசுவாசத்தை என்னை விட்டு நீக்கும்னு கேட்க போறோமா? ரெண்டுமே அக்செப்டபிளான ப்ரேயர். ஆனால் நம்ம மனுஷர்களுடைய தயவு ஒத்தாசையை தேடுவது தவறல்ல. ஆனால் கர்த்தரிடத்துல முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற அந்த ஒரு உணர்வு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், ஹீ இஸ் தி கிரியேட்டர், அவர்கிட்ட எனக்கு உதவி வரும் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கும்போது, இப்போ நான் ஒரு வசனத்தை சொல்றேன், ரொம்ப இப்போ இன்னொரு 10 நாள்ல உயிர்த்த ஞாயிறு, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூற போறோம். உலகமெங்கிலும் எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாக பேசுவோம். பைபிள்ல இப்படி ஒரு வசனமும் இருக்குதான்னு நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யோவான் 16 ஆண்டவர் சொன்னார்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த வசன பகுதியில தான் இயேசு கிறிஸ்து சீஷர்ல பார்த்து ஒன்று சொல்றாரு. யோவான் 16:23 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னாரு. 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானவர்களை நாம் செய்கிறபடினால் நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை நமக்கு அவர் செய்கிறார்னு விசுவாசிக்கிறோம். அதனால என் விசுவாசத்தை அதிகரியும்னு சொல்றோம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், கேளுங்கள் கொடுக்கப்படும். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு சொன்ன மாதிரி பிதாவினுடைய நாம மகிமைக்காக நம்ம கேட்கிறோம். நம்ம எதை செய்தாலும் அவர் நாமத்தின் மகிமைக்காக செய்கிறோம், அவருடைய நாமத்தினால கேட்கிறோம். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். இன்னும் அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, பிதாவையும் நம்மையும் ஒன்றாக்கிறார். இப்படி யோசிச்சு பார்ப்போம், இயேசு கிறிஸ்து போய் பிதா கிட்ட போய் ஏதாவது கேட்டுட்டு இருப்பாரா? இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட போயிட்டு, பிதாவே எனக்கு இதை செய்யும், எனக்கு இதை தாரும், நான் இதை கேட்கிறேன், இப்போது கேட்கிறேன், பிதாவே உம்மிடத்தில் கேட்கிறேன், எனக்கு இதை செய்யும் இயேசு கேட்பாரா? சிச்சி, இயேசு கேட்க மாட்டார். அப்ப நம்ம இன்னும் அந்த இடத்த ரீச் பண்ணல. அவர் பிதாவுக்கு குமாரனாக சுதனாக இருக்கிறது போல நாம் இன்னும் மாறல. அவர் பார்த்துவார், நீதிமான் விரும்புவது அவனுக்கு கிடைக்கும், ஆசைப்பட்டாலே கிடைக்கும். அவங்க ஆசைப்பட்டிருந்தா, விரும்பி இருந்தாலே காடைகள் வந்து கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க முறுமுறுத்தாங்க, காடைகள் கிடைக்கணும்,
கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், எதுக்காக எகிப்துல இருந்து எங்களை கொண்டு வந்தீங்கன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால மூக்குல வாயில கறி வந்து செத்து போனாங்க. அதனால இங்க கேட்கறது தப்பு இல்லை, கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனா ஒரு முதிர்ச்சி நிலையான இன்னும் பிதாவோடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவரே வழி சத்தியம் ஜீவனாய் இருக்கிறார், அவராலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்படி பிதாவோடு நெருக்கமான ஒரு நிலைக்கு இயேசு நம்மளை கொண்டு போகும்போது, அந்த நாளிலே என்றைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவோடு நம்மளை அவரை போல, அவர் பிதாவோடு ஒன்றாயிருக்கிறது போல நம்மையும் பிதாவோடு ஒன்றாக்கிடும் போது, அந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சி வரும்போது இயேசுவின் இடத்துல நம்ம ஒன்றுத்தையும் கேட்க மாட்டோம். அவருக்கு தெரியும், அவர் கொடுக்குறப்ப கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆங்கர், ஒரு நங்கூரமான விசுவாசம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும், அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும், நான் ஒரு பிள்ளை, அவர் எனக்கு அப்பா, அவர் பார்த்துக்குவார். கொடுக்கலையா? யோபு சொன்னார், கொடுத்தாரு பெண்ணா எடுத்தாரு, கொடுத்தாரு எடுத்தாரு, எடுக்கட்டும். கொடுக்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல, எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? நான் வாயை மூடிட்டு அமைதியா இருப்பேன். நான் மண், அவர் களி மண். அதுக்காக நான் ஒன்றும் ஜடம் இல்லை, நான் ரொம்ப இல்லை, அவர் சாயல் தான். அவருக்கு சித்தமானவைகளை அவர் செய்கிறார். அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் யார்? அவருக்கு போதிக்கிறதுக்கு நான் யார்? அவருடைய ஞானம், அறிவு எத்தனையா இருக்கு, எவ்வளவு அதிசயமா இருக்குது. அவர் எனக்கு போதும், அவர் கிருபை எனக்கு போதும், அவருடைய சமூகம் எனக்கு போதும். அவர் கொடுக்கறதுக்காக நான் அவர் பின்னாடி வரல, சேச்சே, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் வரல, அவர் தான் என் ஆசீர்வாதம். இந்த நிலையை அடைந்தவங்க யோவான் 16:23 படி, நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அந்த நாளிலே, அந்த நாள் வந்துருச்சா? இல்லை இன்னமும் இந்த 1 சாமுவேல் 27 தாவீது பெலிஸ்தியர்கிட்ட தேடிட்டு போன நிலையில் இருக்கிறோமா? அவிசுவாசம் நீங்கும்படி கண்ணீரோடு சத்தமிட்டு அழுகிற நிலையில் இருக்கிறோமா? என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் கேட்கிற அப்போஸ்தலர் நிலையில் இருக்கிறோமா? இல்லை இயேசு நிலையில நான் ஒன்றும் கேட்கவே மாட்டேன் அந்த நிலையில் இருக்கிறோமா? இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கண்டிப்பா உங்க மனக்கண்கள் பிரகாசமா இருக்கும். இங்க நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம், எவ்வளவு தூரமா இருக்கிறதுனால நீட் பேஸ்டு ரிலேஷன்ஷிப், தேவை அடிப்படையை கொண்டு கடவுள்கிட்ட வந்தா இது கிடைக்கும்னு பேசுறாங்க. கடவுள்கிட்ட வந்தா இது கிடைக்கும்னு நம்ம நம்புறது தப்பு இல்லை. ஆனா கிடைப்பதினால் கடவுள்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அவ்வளவுதான். வளர்ச்சிக்கேற்ற பேச்சு இருக்கும். குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல பேசுவோம், புருஷனாகும் போது குழந்தை கேட்டுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைவோம், இன்னும் மறுரூபமாகும், பூர்ணராகும்படி கடந்து போவோம். யாரும் பூர்ணர் அல்ல. ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம். ஏன்னா அவர் போதும், அவரோடு இருக்கிறது போதும். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நம்ம தரிசிக்க போறோம், மகிமையின் சரீரத்தை அடைய போறோம். புதிய வானம் புதிய பூமியில் அவர் பார்த்துக்குவாரு. அங்க கண்ணீர், துக்கம், யாரும் மரணம் எதுவுமே இருக்காது. இப்போ இங்க எல்லாம் உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனா திடன் கொள்வேன், தைரியமா இருப்பேன். கர்த்தர் எனக்கு என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அந்த சங்கீதம் 27 இடத்துக்கு நம்ம வந்துடணும். வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இன்னைக்கு இந்த உலகத்துல, இந்த சரீரத்துல எங்களுக்கு எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், ஆசைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள். இதுக்கு நடுவுல உம்மை தேடணும், உம்மை நேசிக்கணும், உமக்கு பயப்படணும். இது எப்படி இந்த பேலன்ஸ் பண்ண போறோம்? எங்க சரீர பசியை நிறைவேற்றுவதா, ஆத்தும பசியை நிறைவேற்றுவதா? நிர்பந்தமான மனிதர்கள், விரும்புவதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்து வருகிறோம். இந்த மரண சரீரத்தினின்று யார் எங்களை விடுவிக்க முடியும்? நீர் எங்களை விடுவிக்கிறவர். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்காக குடியேற்றுகிறீர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே ஆகும். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு சித்தமில்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அந்த நாளிலே நாங்கள் உம்மிடத்திலே ஒன்றையும் கேட்க மாட்டோம்னு நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த இடத்தை நாங்கள் இன்னும் அடையல. ஆண்டவரே, அதை அடைவதற்கு மகிமையின் மேல் மகிமை அடைய எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பார்த்து கொள்வீர். பர்வதத்திலே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் விசுவாச தகப்பன் அன்றைக்கே அந்த வார்த்தையை சொன்னார். நான் எதையும் கேட்க மாட்டேன், நான் ஆட்டுக்குட்டி கேட்கலையே, அவர் பிள்ளையை கேட்டாரு, நான் பிள்ளையை கொண்டு வரேன்னு ஆபிரகாம் சொன்னார். இந்த பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டை கர்த்தாவே ஆயத்தப்படுத்தும் ஒரு ஜபம் கூட பண்ணல. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்ன ஒரு முதிர்ச்சி! பழைய ஏற்பாட்டு ஆபிரகாமுக்கே அப்படி இருக்கும்னா, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள்,
நாங்க அந்த திரை நீங்கி இருக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் நீர் திரையை கிழித்து இருக்கிறீங்க, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. இன்னமும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட மோசமான நிலையில நாங்க உம்மிடத்துல வந்து கெஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு பிடுங்கிட்டு இருக்கிறோமே. கர்த்தருடைய பருவத்துல பார்த்து கொள்ளப்படும் என்கிற அந்த விசுவாச தைரியம், போல்ட்னஸ் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் உண்டாகட்டும். எல்லா பயமும் நீங்கட்டும். கர்த்தர் பார்த்துக்குவாரு. நிச்சயம் அவர் எனக்காக யுத்தம் செய்வார். நான் சும்மா இருப்பேன், அவர் பார்த்துக்குவார். என் பிள்ளைங்களை அவர் பார்த்துக்குவார். சரீரம், ஆவி, ஆத்துமா கர்த்தர் குற்றமற்றதாக அவர் நிறுத்துவதற்கு, வழுவாதபடி காப்பதற்கு அவர் போதுமானவர். இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வர்த்திக்க செய்யும். அவிசுவாசம் நீங்கும்படிக்கு கண்ணீரோடு சத்தமிட்டு கேட்கிறோம். விசுவாசம் வர்த்திக்க செய்யும்படிக்கும் இடத்திலே கேட்கிறோம். கிருபை பெருகட்டும். நீர் எங்களுக்கு போதுமானவர். எங்களுக்கு பிளஸ்ஸிங் முக்கியம் இல்லை, பிளஸ்ஸர் தான் முக்கியம். ஆசீர்வாதங்கள் முக்கியம் இல்லை, ஆசீர்வதிக்கிறவர் தான் முக்கியம் என்று தேடக்கூடிய கண்கள், அறிவு உண்டாகட்டும், அந்த ஞானம் உண்டாகட்டும். கர்த்தர் அதை செய்யும்படிக்கு, அந்த அற்புதத்தை செய்யும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.